ஹாய், நான் கிரண். எல்லா பசங்களுக்கும் நமக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற வைஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த ஆண்டவன் ஆல்மோஸ்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியவே கொடுத்தான். ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிரச்சனையும் கூடவே சேர்த்து கொடுத்துட்டான். ஸ்லிம்மா வைமா. நீங்கள்லாம் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஏன்டா அவன் 30-35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் பொண்ணு கிடைக்காம சுற்றிட்டு இருக்கான். உனக்கு இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி, அதுவும் தாங்குன்னு தாங்குற, அவளை போய் குறை சொல்கிறேன் தானே பார்க்குறீங்க? இருங்க பாய், இன்னும் முடியல. தேங்க்ஸ்மா. எல்லா புருஷங்களுக்கும் நம்ம பொண்டாட்டிக்கு இந்த வியாதி இருக்கணும்னு ஒரு வாட்டியாவது தோணி இருக்கும். ஆனா அதுவே உண்மையா நடந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு கதை தாங்க இது. என்ன லஞ்ச் பேக் வெயிட்டா இருக்கு? மத்தியானம் சாப்பிடலையா? கொடுங்க. ஆஃபீஸ் போயிட்டு வந்தா ஷர்ட் பட்டன் கழட்டணும்னு கூட தெரியாதா? போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் இன்னும் ஆஃபீஸ்க்கே போகலங்க. இது தாங்க இவ பிரச்சனை, ஞாபக மறதி. பவி, ஏ பவி, பவி. என்னங்க, இங்க தானே இருக்கேன், ஏன் கத்துறீங்க? என்னது கத்துறனா? ஏன்டி 40,000 என் அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்ணிருக்க? ஐயோ, இதுக்குதான் இவ்வளவு கோவமா? ஏய், என்னடி சொல்ற? 40,000 இங்க பாரு. இதை வச்சு 2 மாச வாடகை, 3 இஎம்ஐ, கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டி எல்லாத்தையும் கட்டிருப்பண்டி. அவ்வளவு காசு வச்சு என்னடி பண்ண? என்ன செலவு பண்ணும்? ஐயோ, மறந்துட்டேங்க. இங்க பாரு, இதை நான் நம்ப மாட்டேன். அதாவது ராத்திரி 2 மணிக்கு தெளிவா எந்திரிச்சு 40,000 என் அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு மாத்திருக்கேன்னா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. இங்க பாரு, உண்மையை சொன்னேன்னா சுமூகமா முடிச்சுக்கலாம். உண்மையாவே மறந்துட்டேங்க. ஐயோ, மனசாட்சி இல்லாத பொண்டாட்டிகிட்ட கூட குடும்பம் நடத்திடலாம். இந்த மறதி உள்ளவகிட்ட போல போட்ட முடியலையே. ஏங்க, மனசாட்சின்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. போன மாசம் உங்க சித்தி பொண்ணு கல்யாணத்துல உங்க அக்கா ஒரு சாரி கட்டியிருந்தாங்களே, அதே மாதிரி சாரி வாங்கணும்னு தான் நான் ஆர்டர் போட்டேன். ஐயோ, குக்கர் மறந்துட்டேங்க. மாட்டினியா? ஏண்டி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்புல வச்ச குக்கரே உனக்கு ஞாபகம் இல்ல? உனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எங்க அக்கா கட்டின புடவை மட்டும் ஞாபகம் இருக்குதோ? அப்ப இதுக்கு பேரு வியாதி இல்லடி, பொறாம. உன்னை நான் தப்பான டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டு போறேன்னு நினைக்கிறேன். விடுங்க. ஒரு 40,000க்காக என்ன இவ்ளோ இன்சல்ட் பண்றீங்களா? ஈவினிங்குள்ள உங்க பணத்தை ஃபுல்லா நான் செட்டில் பண்றேன். எப்படி தருவ? என் ஹஸ்பண்ட் ஆபீஸ் விட்டு வருவாரு, அவர்கிட்ட வாங்கி நான் கொடுத்துறேன். சும்மா ஓவரா பேசிட்டு. ஒத்திடுச்சு.